بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين وانصرنا على القوم الكافرين இறைவா எதிரிகளிடமிருந்து எங்களுக்கு வெற்றியும் உதவியும் வழங்குவாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான், வகாலு குலூபுனா குல்ஃபுன் பல் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம் ஃபகலீலம் மா யுமினூன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களிடத்துல அல்லாஹ்வினுடைய அறிவுரைகளை, உபதேசங்களை போய் சொல்லுவாங்க. இந்த உபதேசங்கள், இந்த அறிவுரைகளை அவங்க சொல்லும் பொழுது அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு அந்த யூதர்கள் சொல்லுவாங்களாம், வகாலு குலூபுனா குல்ஃபுன். அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய இதயங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. அதனால நபி, நீங்க அவங்கள்ட்ட போய் என்ன அறிவுரையை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஏத்துக்க மாட்டாங்கிற அல்லாஹ் சொல்றான். அவங்கள கண்டிக்கிறான் அல்லாஹ் அந்த வசனத்துல. அப்போ அந்த யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்னத்தை எங்கள்கிட்ட சொன்னாலும் எங்களுடைய இதயங்கள் என்ன செய்யாது, எங்களுடைய உள்ளங்கள் உங்களுடைய அந்த ஏகத்துவத்தை, அந்த அறிவுரையை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம் என்னன்னா, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. எங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டாங்க, நாங்க அதை மட்டும்தான் கேட்போம், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம் என்பதாக அந்த யூதர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அப்பதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான், வகாலு குலூபுனா குல்ஃபுன். அந்த மக்கள் சொன்னாங்க, எங்களுடைய இதயங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்றான், பல்லானஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம். அல்லாஹ்வினுடைய தூதருடைய அந்த அறிவுரையை, அந்த உபதேசத்தை அந்த மக்கள் நிராகரித்ததின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, பல்லானஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அல்லாஹ்வினுடைய சாபம் அவர்கள் மேல வந்துருச்சு. பல்லானஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவங்களை சபித்துட்டான். பிகுஃப்ரிஹிம், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உபதேசத்தை நிராகரித்ததின் காரணமாக பல்லானஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவங்களை சபிச்சுட்டான். ஃபகலீலம் மா யுமினூன், அவர்கள் சொற்பமானதையே நம்புறாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் அவங்க நம்புறாங்களே தவிர ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பின்னாடி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மார்க்கத்தை அவங்க நம்பல. எனவே அவர்களுக்கு என்ன செய்யலாம், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் இந்த வசனத்தின் மூலமாக. இதுல இருந்து நாம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுங்கள் என்ற போது அந்த யூதர்கள் குதர்க்கமாக பேசிய வார்த்தை தான் இது. நீங்க சொல்ற அறிவுரைகளை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அதெல்லாம் நாங்க பின்பற்ற மாட்டோம் என்ற ஒரு நிலைதான். அப்ப என்ன அறிவுரையை சொன்னாலும் அவங்க கேட்க போவதில்லை. எங்களுடைய இதயங்கள் மூடப்பட்டுச்சு. இதை இந்த வசனத்தில் இறைவன் கண்டிப்பாக சொல்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் சகோதரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்துல, சுன்னத்தான விஷயங்களை பின்பற்றக்கூடிய விஷயத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாலும் அந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்துல நாம் எந்த அளவிற்கு அதுல சரியாக இருக்கிறோம் என்பதை நமக்கு இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் கண்டிப்பதை கொண்டு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காமிச்சு கொடுத்தாங்களோ அந்த வழிமுறைகள், அந்த போதனைகள், இதை சரியான முறையில பின்பற்றுவதை அல்லாஹ் நமக்கு முக்கிய கடமையாக ஆக்கி இருக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றானா, நான் உங்களை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா என் தூதரை நீங்கள் பின்பற்றணுங்கிறாங்க. என்னுடைய நேசம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய தூதரை நீங்கள் பின்பற்ற வேண்டும். யார் என்னுடைய தூதருடைய வழியை பின்பற்றுகின்றாரோ அவங்கள நான் பிரியப்படுறேன் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப நபியினுடைய வழிமுறை இருக்குதுல்ல, அதுக்கு பேரு சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் செஞ்சாங்களோ அதுக்கு பேரெல்லாம் சுன்னத். அப்ப அந்த நபியினுடைய வழிமுறை, அந்த சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வருவதற்கு உண்டான எல்லா நிலையும் நமக்கு கடமையாகவே இருக்குது. அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அவங்க எந்த வழிமுறையை நமக்கு காமிச்சாங்களோ அந்த வழிமுறையை பின்பற்றுவது மிக முக்கியமானதாக இருக்குது. அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில வாழும் பொழுது
அந்த ஒழுக்கத்தை நமக்கு கற்பித்து கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க நேர்மையான வழியை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்பதை வரலாற்றுகள்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யூதர்கள் இப்படி சில யூதர்கள் மறுக்கிறாங்கல்ல, இன்னும் சில யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்த அந்த வாழ்க்கையினுடைய அந்த ஒழுக்கங்கள் ஒரு முக்கிய காரணமாக அமைந்துச்சு. பெருமானாருடைய சபையில எப்பவுமே சஹாபாக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ ஒரு யூதர் அந்த வழியா போறாரு. போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க இயற்கை கடனை நிறைவேற்றியதற்கு பின்னாடி, அதாவது பாத்ரூம் போனதுக்கு பின்னாடி உங்களுடைய ஒரு சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இயற்கை கடன் நான் முடிச்சிட்டேன், நான் சுத்தமாயிட்டேங்கிறத நான் எப்படி வழங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்பத ஒரு யூதர் வெளியில நின்று கேட்கிறார். ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் போய் முகமது கிட்ட கேட்கிறாங்களே இந்த சஹாபாக்கள், இந்த ஆட்கள் இதெல்லாம் போய் கேட்கிறாங்களே. அவரு சொல்றாரு, நான் பாத்ரூம் போயிட்டேன், நான் இயற்கை கடனை நான் நிறைவேற்றிட்டேன், நிறைவேற்றி முடிச்சதுக்கு பின்னாடி தண்ணீரை கொண்டு நான் சுத்தம் செய்யறேன், நான் சுத்தமாயிட்டேங்கிறத நான் எப்படி யார சொல்லலாம் விளங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க, அதாவது நீங்கள் இயற்கை கடனை நிறைவேற்றியதற்கு பின்னாடி தண்ணீரை கொண்டு உங்களுடைய துவாரங்களை நீங்க சுத்தம் செய்யறீங்க. சுத்தம் செய்யும் பொழுது வலுவழுப்பு போய் சொரசொரப்பு வந்துருச்சுன்னா அந்த உணர்வு உங்க கைக்கு தெரியும். அந்த வலுவழுப்பு போய் சொரசொரப்பு வந்துருச்சுன்னா நீங்க சுத்தமாயிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு இயற்கை கடனை முடித்ததற்கு பின்னாடி அந்த துவாரத்தை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கைகளை 2 கைகளை கீழே இறக்கி ஒரு கையை மேலாப்புல இப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படிதான் சுத்தம் செய்யணும். இப்படி வச்சு சுத்தம் செஞ்சோம்னா சுத்தம் ஆகாது, அது நஜீஸாகவே இருக்கும். அதனால ஒரு கையை மேல தூக்கிக்குங்க, 2 கையை கீழே இறக்கிக்குங்க, இந்த கை கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்து நீங்க சுத்தம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வலுவழுப்பு போய் சொரசொரப்பு வர்றதை நீங்க உணர்வீங்க. அப்படி உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க சுத்தமாயிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். இந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. இதை கேட்ட அவரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்கிறாங்க, இதுக்கெல்லாம் பதில் இருக்குதா இந்த மார்க்கத்துல என்பதாக சொல்லி இஸ்லாத்தை ஏற்றவர்களும் வரலாற்றுல இருக்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்க்கையினுடைய ஒழுக்கங்களை நமக்கு ரொம்ப நிறைவாகவே கற்றுக் கொடுக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான தகவலை, ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு ஹதீஸ்ல இப்னு மாஜாவுல ஒரு சம்பவங்கள் நிறைய ஹதீஸ்கள் சொல்லப்படுது. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு 2 பேர் அடையாளம் காட்டுறாங்க. அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெறக்கூடிய மனிதர்கள் இவங்க தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஒருவர் மற்றவர்களுடைய மறை உறுப்பை யாரு பார்க்கிறாங்களோ அல்லது யாரு காட்டுறாரோ, ஒருவர் மற்றவருடைய மறை உறுப்பை பார்க்கிறவன் அதை மற்றவனுக்கு காட்டக்கூடியவன், இவனுங்க 2 பேருமே, இந்த 2 நபர்களும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒண்ணு. 2வது, ஆரம்ப காலத்துல இந்த காட்டுக்குள்ள போய் தான் என்ன செய்வாங்க, இயற்கை கடனை நிறைவேற்றுவாங்க. அப்ப அறியாமையினுடைய காலம். அப்ப அருகருகே அமர்ந்து என்ன செய்வாங்கன்னா இயற்கை கடனை நிறைவேற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன செய்வாங்க, இயற்கை கடனை நிறைவேற்றுவாங்க. அப்பயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு கண்டிச்சுட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அருகருகே அமர்ந்து இயற்கை கடனை நிறைவேற்றக்கூடிய மனிதர், இந்த 2 குணமுள்ள மனிதர்களை கண்டால் அல்லாஹ் கோபப்படுகின்றான், இவங்க அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தினுடைய சூழல்கள், இன்றைய காலகட்டத்தினுடைய இளைஞர்கள், இன்னும் சொல்ல போனா இன்றைய காலகட்டத்தில் எல்லா மக்களுடைய சில நிலைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதிகமாக தவறான படங்கள் பார்ப்பது இளைஞர்களுடைய இளைஞர்களுக்கு மத்தியில ரொம்ப அதிகரித்து வருவதை ஆய்வறிக்கைகள் வெளியிடுது. அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டுல தவறான திரைப்படங்களை அதிகமான இளைஞர்கள் பார்க்கிறாங்க. சரி, இளைஞர்கள் பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னதை தாண்டி அவங்க ஆய்வறிக்கையிலே சொல்றாங்க, குறைந்தபட்சம் 10-11 வயதிலிருந்து 17 வயதுக்குள் இருக்கக்கூடிய அந்த சிறார்கள் அதிகமாக இந்த தவறான திரைப்படங்களை பார்ப்பதுல ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க என்பதாக ஆய்வறிக்கையின் மூலமாக சில தகவல்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தவறான படங்கள் என்பது ஒருவனுடைய மறை உறுப்பை பார்ப்பது, பார்த்தாலே அல்லாஹ் கோபப்படுறான். காட்டக்கூடிய அவனுக்கு என்ன செய்தான், அல்லாஹ்வுடைய கோபம் உண்டு,
பார்க்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கோபம். நான் சும்மா தானே பாக்குறேன், நீ பார்க்கறதுனால என்ன தப்பு இருக்கு, ஒரு செக்ஷனா என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம 1000 காரணங்களை கொண்டு நியாயப்படுத்தினாலும் அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கக்கூடிய விஷயம், இன்றைய கால இளைஞர்கள், சிறார்கள், இளம் பெண்கள், இளம் சகோதர சகோதரிகள் எல்லாருமே நம்ம நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். அடுத்தவனுடைய உறுப்பை பார்த்தாலே அல்லாஹ்வுடைய கோபம் வந்துடும். சில விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அரசு நடுங்குது. அதுல ஒண்ணு, ஒரு ஆண் இன்னொரு ஆணினுடைய உறுப்பை பார்ப்பது, மறை உறுப்பை பார்ப்பது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணினுடைய மறை உறுப்பை பார்ப்பது. இன்னைக்கு ஆணும் திருமணம் செஞ்சுக்கலாம், பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் காலத்தினுடைய வளர்ந்து வரக்கூடிய அந்த விஞ்ஞானம், காலத்தினுடைய வளர்ச்சி என்பதாக 1000 காரணங்களை கொண்டு வந்தாலும் இஸ்லாம் நமக்கு இது ஆரம்பத்திலேயே தடுத்துருச்சு. அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து காட்டுறாங்க. ஒரு ஆண் இன்னொரு ஆணினுடைய மறை உறுப்பை பார்ப்பதும், ஒருவனுக்கு ஒருவன் சாட்டுவதும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய மனிதர்கள். இவர்கள் மேல் அல்லாஹ் கடுமையான கோபம் கொள்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது, ஒழுக்கத்தினுடைய இரண்டாவது விஷயம், இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்காது. மேல அல்லாஹ் சொன்னானே, பெருமானாருடைய அறிவுரைகளை அவங்க ஏத்துக்கல. அதனால அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்னா, பல்லானஹுல்லாஹு பிகுஃப்ரிஹிம் ஃபகலிலமா யுமினூன், என்னுடைய சாபம் அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு என்னுடைய உதவி கிடைக்காதுன்ட்டான் அல்லாஹ். அதே போன்று இந்த இரண்டாவது விஷயம், எந்த மனிதனுக்கு அந்த பழக்கம் இருக்குதோ அவனுக்கு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ்வுடைய உதவி எப்பவுமே கிடைக்காது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல சிறுநீர் கழிக்கக்கூடியவர், தேங்கி நிற்கக்கூடிய ஒரு தண்ணீர், அந்த தண்ணி ஓடக்கூடிய தண்ணீர்லயே சிறுநீர் கழிப்பதை இஸ்லாம் மறுக்குது, வேணான்னு சொல்லுது. அதுல தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருக்கின்றார்கள். அடுத்து சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய நெருக்கடியான நேரத்துல கூட சிறுநீர் கழித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை பெற்றுக் கொள்ளவில்லை என்றாலும் தண்ணீரை உறிஞ்சக்கூடிய கருக்களை கொண்டு, சாம்பலை கொண்டு, செங்கலை கொண்டு, அதை உறிஞ்சக்கூடிய தண்ணீரை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிறுநீரை சுத்தம் செய்வதை ரொம்ப அதிகமாக வலியுறுத்தியிருக்கிறாங்க. யார் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யவில்லையோ அவருக்கு கபருடைய அதாபு நெருக்கடி அதிகமாக இருக்கும் என்பதாகவும் இந்த ஹதீஸ் எச்சரிக்குது. இன்னைக்கு நிறைய நபர்கள் அலட்சியமாக இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய நபர்கள் அலட்சியமாக நம் சகோதரர்களை என்ன செய்யறாங்க, ரொம்ப அலட்சியமாக இருக்கிறத பார்க்கிறோம். சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வது நம்முடைய வாழ்க்கையினுடைய அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று தரக்கூடிய ஒரு செயல். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்களில் கூட நாம் கவனமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக நாம் இருந்தால் எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய உதவியும் எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பும், துரோகிகளிடத்திலிருந்து பாதுகாப்பையும், நயவஞ்சகர்கள் குழப்பவாதிகளை விட்டு அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி நமக்கு தேவையான உதவிகளை வல்ல ரஹ்மான் செய்து கொடுப்பான். அல்லாஹ்வினுடைய உதவியை பெறக்கூடிய அந்த நல்ல நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம